வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சிவனடியார் நம்ம ஜானகி மாட்ட சிவனுக்கு பக்கத்துல இருக்க உங்களுக்கு பேரை கொண்ட ஒரு நபரால தான் உங்க வீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு, அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு போட்டு கொடுக்க நம்ம ஜானகி அம்மா பார்வதியா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிச்சு பார்வதியின் முகத்திரையை கிழிக்கிறாங்க. அங்க வசுந்தரா கிட்ட நம்ம பார்வதி போய் 9 கோடி ரூபாய் மீறி பணத்தை எப்போ தருவியா அப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஜானகி போய் இந்த பலார்னி பார்வதியை ஒன்று போடுறாங்க. உண்டை வீட்டுக்கே இருண்டகம் பார்க்குற பார்வதி உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பார்வதி ஆடி போய் ஐயோ அப்படின்னு அந்த இடத்துல ஜானகி அம்மா காலில் விழுந்து அக்கா தயவு செய்து இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லுறாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. எதெல்லாம் செய்துட்டு காலில் விழுறியா, உன்னை உண்டு இல்லை நீ இப்போ பண்ணுவேன், என் மாப்பிள்ளைக்கு கைரேகையை எடுக்க அளவு நீ போயிட்டியா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம ஜானகியம்மா அண்ணன் தண்ணி தேவையில்லை, நான் உண்மை தெரியது வரை இந்த இடத்த விட்டு நவள மாட்டேன், என் கணவர் கார்த்திகை தீபத்துக்கு திருவிழாயில் இந்த நிலத்தில் பூமி பூஜை நடத்தியே தீரணும், கோவில் கட்டதுக்குள்ளே ஏற்பாடு நடக்கணும், நான் கொடுத்த வாக்க காப்பாற்றலைன்னா என் உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உனக்காக செய்திருக்காரு இறைவா. அப்படி இருக்க நேரம் யார் என் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அந்த பத்திரத்தையும் கைரேகையும் என் கணவருடையதெல்லாம் திருடி கொண்டு போன அந்த நபரோட முகத்தில் எனக்கு தெரிஞ்சாகணும், அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நவள போகிறதில்லை அப்படின்னு அந்த இடத்துல கங்கடம் கட்டிக்கிட்டு நம்ம ஜானகியம்மா கையில் சூடகம் ஏற்றி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வேண்டுதலை கேட்டு சிவனடியார் ஒருத்தருங்க வாராங்க. வந்ததும் அம்மா நீங்கள் வேண்டிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இப்போ நான் அதுக்கான பதிலை சொல்ல போகிறேன், என்னங்கய்யா சொல்கிறீங்க? ஆமாம், அந்த உங்கள் வீட்டில் இருந்து அந்த பிரச்சனையை உருவாக்குனது யாருன்னா சிவனுக்கு பக்கத்தில் இருக்காளே அந்த அவளோட பேரை கொண்ட ஒருத்தியால் தான் உங்களுக்கு பிரச்சனை. உடனே அம்மா அப்போ பார்வதியா அப்படின்னு அந்த இடத்துல ஆடி போகிறாங்க. அந்த பார்வதிக்கு தொழிய களத்திலையும் அவள் தான் இதெல்லாம் திருட்டு வேலையை பண்ணி அந்த வசுந்தராக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து அந்த இடத்த அந்த வசுந்தரா சொந்தமாக்கிறதுக்கு துணையாக இருந்திருக்காதான். நான் வீட்டு கொத்து சாவி கை நேரம் நழுவி அவள் கையில் நேரமே நினச்சி அவனை விட போகிறதில்ல அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வசுந்தராகிய கம்பெனியை சூறையாடிக்கிட்டு சிவாயும் மணியை போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி எண்ணுறாங்க. அதே கணத்தில் பார்த்தோன்னா நம்ம எப்படியாவது இந்த கார்த்திகை தீப திருவிழாய்க்கு முன்னாடி அந்த வசுந்தராய்க்கு முகத்திரையே கிழிச்சியே ஆகணும், அப்போ தான் கோவில் பூஜை பூமி பூஜை கார்த்திகை தீப திருவிழாயில் நான் சொன்னது மாதிரி நடத்தி காட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம புவனேஸ்வரி இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ ரகுராம் உயிரை விட போகிறான், அது உறுதியாயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம பார்வதி அம்மா வசுந்தரா ஜானகி அம்மா வசுந்தரா கம்பெனிக்கு போய் அந்த பார்வதியை கையுங்களவுமா பிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல போகிறாங்க. அங்கே தான் பேரம் பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னபடி எங்கள் மாமாவோட கைரேகையும் அந்த இடத்தோட தாய்ப்பத்திரத்தையும் எடுத்து தந்துட்டேன் மேடம், எனக்கு 9 கோடி ரூபாய் மீதி பேலன்ஸ் நீங்கள் எப்போ தருவீங்க அப்படின்னு பார்வதி வசுந்தரா கிட்ட கேட்க நம்ம ஜானகிக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஏ பார்வதி, நீ தான் இந்த வேலைக்கு காரணமா, இப்போ தெரிஞ்சுதுடி அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. அக்கா நீங்கள் எப்படிக்கா இங்கே வந்தீங்க, எல்லாம் எனக்கு தெரியும்டி, நீ செய்ய தப்பெல்லாம் செய்துக்கிட்டு நீங்கள் பேரம் பேசுறியா, நீ 10 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த இடத்தோட தாய் பத்திரத்தையும் என் கணவரோட கைரேகையும் திருடி இருக்கால, நீ ஒரு பெரிய குற்றவாளி, உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்வதி ஜானகி காலில் விழுந்து அக்கா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் செய்துட்டேன், என் தப்பு என் மேலே தான், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு மாமாவோட கைரேகையும் அதோட அந்த இடத்தோட தாய் பத்திரத்தையும் இந்த வசுந்தராட்ட கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் பஞ்சாயத்து, வெளியே போய் வச்சுக்கிடுங்க, நான் பணமா நான் மீதி பணத்தை தரப்போது இல்லை அப்படின்னு பார்வதியையும் ஓரங்கட்டி வசுந்தரா தள்ளிட்டாவ. நம்மளுக்கு ஆக வேண்டிய காரியம் முடிஞ்சு போச்சு. நம்ம அந்த சொத்தை ஆட்டையை போட்டு எடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் இனி இவளுக்கு எதுக்காக மீதி பணத்தை கொடுக்கணும், அதெல்லாம் இவளுக்கு டீலிங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பார்வதியும் ஓரம் கட்டி தள்ளி விடுறாங்க வசுந்தரா.
அக்கா நான் இவளுக்கிட்ட பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்தேன். இப்போ அவள் பணத்தை கூட தரமாட்டேங்க. என்னடி பணம் பணம்னு பேசிட்டு இருக்க? பணமா முக்கியம்? என் கணவரோட கௌரவ பிரச்சனை. நான் அந்த இடத்த கோவிலுக்கு சொந்தமானதுன்னு அறிவிச்ச பிறகு நீ வந்து கோவில் சொத்தையே அபகரிச்சிருக்க. அந்த வசுந்தராவோட சேர்ந்து சிவனுக்கு வந்தது உனக்கும் தண்டனை தருவாருடி. சிவன் சொத்து கொலை நாசம். உன் குலத்தையும் இப்போ அழியும். உன் குலனும் நம்ம வீடு தானடி டோட்டலா. நீ எதுக்காகடி இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணுன? ஏன் உனக்கு அறிவு இருக்கா? நம்ம தான் இந்த குடும்பத்தை வாழ வைக்கணும். நம்மக்கிட்ட தான் கொத்து சாவி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் இல்லை. உண்ட வீட்டுக்கே இருண்டகம் பார்க்க நீ துடிச்சிட்டல. இனி இதுக்கு மேலே உன்னை விட போகிறது இல்லை. இப்போவே வந்து நீ மாமா கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து சொல்லினாரு. அக்கா நான் காலைல விழிஞ்சு கெழிஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படியாவது யாருக்கிட்டையும் தெரியப்படுத்துகிறாருங்க. என் கணவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாருக்கா. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறாங்க. என்கிட்ட ஒன்றும் நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லை. நான் கண்டிப்பாக இதை சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகியம்மா வந்து நினைக்கிறாங்க. எப்படிடா இனி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க, எப்படி இந்த வசுந்தரா கிட்ட இருந்து இந்த சொத்தோட தாய் பத்திரத்தையும் இந்த கைரேகை போலியானதுன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு கட்டிட்டு ஜானகி அம்மா வந்து நம்ம பார்வதியை கையும் களவுமா இழுத்துட்டு வந்து ஊர் கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்பந்தான் நம்ம பார்வதியின் முகத்திர கிரிவு. நான் தான் வந்து எங்கள் வீட்டோட தாய் பத்திர எங்கள் வீட்டில் இருந்த அந்த இடத்தோட தாய் பத்திரத்தையும் அதோட எங்கள் மாமா தூங்கிட்டு இருந்த நேரம் ரகுராம் மாமாவோட கைரேகையும் எடுத்து அந்த வசுந்தரா தேவிக்கு கொடுத்தது. வசுந்தரா கிட்ட கொடுத்து 10 கோடி ரூபா தருவேன் அப்படின்னு வந்து எனக்கு மைண்டை வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு 9 கோடி ரூபா அவங்க தரதாட்டு இல்லை. ஆனாலும் நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்தது நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு கொந்தளிக்கிறாங்க ரகுராம். இதனால தான் அந்த வசுந்தரா கிட்ட எல்லாம் கைமாறி போயிருக்கா. இப்போ வசுந்தரா கிட்ட இருந்து எப்படி அதை வாங்கணும் அப்படின்னு தான் அந்த இடத்துல யோசிக்கணும். கண்டிப்பாக நான் சொல்லுறேன், கார்த்திகை தீப திருநாளைக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கோவில் நம்ம சிவலிங்கனுக்கு சிவலிங்க சாமிக்கு வந்து கோவில் கட்டதுக்கான பூமி பூஜை நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து நம்ம ரகுராம் சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக தன்னோட மொத்த கதையும் ரகுராமுக்கு தெரிஞ்சிட்டு எப்படி வந்து நான் இந்த தாய் பத்திரத்தை ரகுராம் வீட்டிலேருந்து நம்ம பார்வதியை பக்கடக்காயாக யூஸ் பண்ணி வாங்கினேன். அதோட அந்த கைரேகை நம்ம ரகுராமோட கைரேகையும் எப்படி வந்து சொந்தமாக்கிக்கிட்டே அது எல்லாமே இந்த இப்போ வெட்ட வெளிச்சமாக ரகுராமுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் சும்மா இருக்க போகிறதில்ல. இறையாறு பண்ணி இது போலியானது, எங்கள் உரிமை எல்லாமே இந்த வசுந்தரா செய்திருக்கா அப்படி இப்படின்னு வந்து உருட்டுவான். ஆனால் அந்த உருட்டலெல்லாம் வந்து மிரண்டக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம சிவன் கொடுக்க அடியில் நம்ம வசுந்தரா வந்து அப்படியே ஆடி போயிடறாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு விபரீதம் வந்து நம்ம வசுந்தராவுக்கு வந்து நடக்குது. நம்ம ரகுராம் சொன்னது மாதிரியே அந்த இடத்தோட பத்திரத்தை சிவனுக்கிட்டே வச்சு இது உன்னோட சொத்து, உன் சொத்துக்கு ஆசைப்பட்டா இதுதான் நிலைமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வசுந்தரா வந்து கதறி துடிக்க ரகுராம் கைக்கு மீண்டும் அந்த பத்திரம் எல்லாம் போய் சேருதுங்க.